நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு லாங் பிரேக்குக்கு அப்புறம் எடப்பாடி அவர்கள் நேற்று அவருடைய சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் எங்கன்னு பார்த்தா கோபிச்செட்டிப்பாளையம். சமீபத்தில் தான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைஞ்சாரு. செங்கோட்டையனுடைய கோட்டைன்னு சொல்லப்படுறது இந்த கோபிச்செட்டிப்பாளையம். அங்கிருந்தே அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பல விஷயங்கள் பேசியிருக்காரு. அது போக வேற என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற அப்டேட்டை தான் பார்க்க போறோம். பார்த்துடலாம். செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து அடிப்படை தொண்டனா கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விலக்கி வச்சிருந்தாரு. அதற்கு ஒரு காரணம் சொன்னாரு. என்னன்னா, கட்சி தலைமையகம் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்காம இவர் பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசினாரு. கட்சி தலைமையகத்தை மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அதுக்காக தான் நாங்க இதை பண்ணோம். இருந்தாலும் அதிமுக இருக்கும்போது அவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுத்துட்டு தான் இருந்தோம். கோபிச்செட்டிப்பாளையம் அப்படின்னாலே அவருடைய கோட்டைன்னு எல்லாரும் சொல்றாங்களே, அது கிடையாது. அவர் 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அந்த 9 முறை எம்எல்ஏவா இருந்ததுக்கு காரணம் அதிமுக பின்னாடி இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் தான். அவங்களே அவர் மதிக்கவே இல்லை. இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. ஒரு காலத்துல நான் அவரை மதிக்கல, சீனியர் நானு, ஜூனியர் நீங்க, மதிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவர் இன்னைக்கு தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காரு. அப்ப விஜய் அவர்கள் என்ன சீனியரா? அவங்களுக்கு அவரும் ஜூனியர் தானே, அப்புறம் எப்படி நீங்க போய் இணைஞ்சிங்க அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை வச்சிட்டு இருக்காரு. யாரு இவர்? ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தில் இவர்களை எல்லாம் அழைத்து அங்க இருக்கின்ற கேண்டீனுக்கு அழைச்சிட்டு போய் இந்த ஆட்சியை ஏதாவது தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அவர்களை விஷமத்தனமாக அவர்களை வெளியேற்றிட்டு இவர் இருந்தார். இப்பொழுது என்ன ஆச்சு? என்னைக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா ஆக இந்த இயக்கத்திற்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் பார்த்துக் கொள்வான். ஆமா, அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க போனீங்க மாற்று கட்சிக்கு, அதாவது மக்கள் உங்களை ஓட்டு போட்டு இந்த சட்டமன்றத்துடைய உறுப்பினரா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ராஜினாமா பண்ணிட்டு வேற கட்சிக்கு போனீங்களே, அந்த மக்கள் கிட்ட கேட்டீங்களா நான் ராஜினாமா பண்ணட்டுமா? மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா நீங்க கேட்டுட்டு ராஜினாமா பண்ணிருப்பீங்க. அதை விட்டுட்டு அவசரமா முதல் நாள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுநாள் வேற கட்சிக்கு போயிருக்க மாட்டீங்க. என்ன இருந்தாலும் வேற கட்சிக்கு போனாலும் நீங்க நல்லா இருங்க. ஆனா இந்த மக்கள் அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தொகுதியில ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்தார். ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். ஆனா ஓட்டு வாங்குறதுக்கு உங்களை அணுகிறார். ஆனா ராஜினாமா பண்றதுக்கு கேட்டாரா? ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எடப்பாடி தொகுதிக்கு மேல வளரும். தமிழகத்தில் இதுவரைக்கும் இருந்த வெற்றியை விட 2026ல இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில பெருவாரியான வெற்றியை நாங்க பெறுவோம், அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. சோ இங்க இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சதுக்கான ஒரு நோக்கமா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க இருந்து இவர் வேற ஒரு கட்சிக்கு தாவி இருக்காரு. இருந்தாலும் இது இந்த செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டை கிடையாது, அதிமுகவுடைய கோட்டை. ஏன்னா இந்த கோயம்புத்தூர் பெல்ட்ல இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலுமே அதிமுக அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த இடத்துல செங்கோட்டையன் இல்ல வேற யாரை நிக்க வச்சாலுமே அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்றத நான் காட்டுறேன் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இவ்வளவு கேப்புக்கு அப்புறமா அவர் முதல்ல பிரச்சாரத்தை கோபிச்செட்டிப்பாளையத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பதிவு பண்றாங்க இது மூலமா. கோபிச்செட்டிப்பாளையம் போன உடனேயுமே அங்க மக்கள் கூட்டம் எவ்வளவு கூடுச்சு. இங்க பாருங்க, நாங்க வந்தாலே மக்கள் வரதா செய்வாங்க. ஏன்னா மக்களுக்கு நாங்க நிறைய விஷயம் நல்ல விஷயம் சொல்றோம். கோபிச்செட்டிப்பாளையமே உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சுக்க வேண்டாம். என்னைக்குனாலும் அது எங்க கைக்கு மாறும். இப்ப பாத்தீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு செயல் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா, இந்த பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்னில இருந்து டிசம்பர் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுல 14 மசோதாக்களை நிறைவேற்ற இருக்கிறதா மத்திய அரசு ஒரு குறிப்பு விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்த அப்படின்னா, நம்ம பப்பு இருக்காரு இல்லையா, ஆஹா குளிர்கால கூட்டத்தொடர் வந்துருச்சு, நமக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இதுதான். பீகார் எலெக்ஷன் நடந்தப்போ பீகார்லேயே நம்ம இல்லை அப்படின்றத மறந்துட்டாரு போல இருக்கு. குளிர்கால கூட்டத்தொடரில் எஸ்ஆரை பற்றி பேசணும், டெல்லியில் காற்று மாசு பற்றி பேசணும், குண்டு வெடிப்பு பற்றி பேசணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் பேசும்போது எந்த மாதிரி நோஸ்கட் வாங்க போறாருன்னு தெரியல. ஆமாம், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, தமிழ்நாடு மட்டுமில்ல ஸ்ரீலங்கா வரைக்கும் ஆட்டி அசைச்சதுன்னா இந்த தித்வா புயல் தான் சொல்லணும். ஸ்ரீலங்காவில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க, 100க்கும் மேற்பட்டோர் மாயமாயிருக்காங்க, குழந்தைகள் உட்பட. என்ன ஆனாங்க, எங்கே போனாங்க அப்படின்ற நிலைமையே தெரியல அப்படின்ற அளவுக்கு இருக்கு. முழுவதுமே பார்த்தா ஒரு வெள்ளக்காடு போல தான் இருக்கு.
இருக்கு. அவங்க அதுவும் இல்லாம அங்க ஒரு முதியவர்கிட்ட கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் 75 வருஷமா இருக்கேன் இந்த ஸ்ரீலங்கால, இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தையோ இந்த மாதிரி ஒரு புயலையோ என் வாழ்நாள்ல நான் பார்த்ததே இல்லை. இது அவ்வளோ கொடூரமான ஒரு புயலா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க. ஸ்ரீலங்கால இவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு, தமிழ்நாடு பக்கம் வராது அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே அந்த சைடு இந்த நாகப்பட்டினம், தூத்துக்குடி அந்த சைட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையா இருந்திருக்கு அதோட தாக்கம் அப்படின்றது. விளைநிலங்கள் அதுவும் நூற்றுக்கணக்கான ஏக்கருக்கு விளைநிலங்கள் எல்லாம் தண்ணீர்ல மூழ்கிடுச்சு. கரும்பு சாகுபடி பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே சாஞ்சிருச்சு. அப்புறம் வாழை மரம் சாகுபடி பண்ணியிருக்காங்க, அது அத்தனையுமே படுத்துருச்சு. விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு கண்ணீர்ல துடிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கான நிவாரணத்தை கொடுங்க, இதை பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை முதல்வர் கிட்ட வச்சிருக்காங்க. நம்ம முதல்வர் ஒரு பக்கம் நானும் டெல்டா காரன் தாண்டா அப்படின்ற ஒரு போர்வை எடுத்துக்கிட்டு விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றவரு இன்ன வரைக்கும் நாகப்பட்டினத்துக்கோ இல்ல இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த ஏரியாக்களுக்கோ போய் பார்க்கவே இல்லை. விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றத பார்க்கல. நம்ம சோஷியல் மீடியாஸ்லயே பார்க்க முடியுது, அவங்க கதறி தயவு செஞ்சு இங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனாலுமே யாருமே வந்து பார்க்கல அப்படின்றதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாவே இருக்கு. டிட்வா புயல் அப்படின்றது இலங்கைக்கு ஒரு பாதிப்பை கொடுத்தது மட்டும் இல்லாம இப்போ சென்னை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு மாலை வரைக்கும் அந்த மழை இருக்கும், ஸோ அதனால கவனமா இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்திருக்காங்க. அதை தொடர்ந்து சாயந்தரத்துக்கு அப்புறமா கரையை கடக்க உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. 2 நாட்கள் மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே இலங்கையில பெய்த மழையினால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் உணவு வழங்குறது, இந்த மாதிரி நிவாரணம் வழங்குற ஒரு திட்டத்தை வந்து கையில எடுத்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நம்மளுடைய அண்டை நாடு தான் ஸ்ரீலங்கா. ஏற்கனவே சைனா வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா எந்தெந்த கண்ட்ரி எல்லாம் திருப்பலாம், நம்ம எவ்வளவு பொருளாதார ரீதியா அவங்களுக்கு உதவலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கும்போது இந்தியா உடனடியா இங்கிருந்து மீட்பு குழுவினருமே ஸ்ரீலங்கா போயிட்டு மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. டன் கணக்குல வந்து அன்றாட பொருட்களா இருக்கட்டும், பெட்ஷீட்டா இருக்கட்டும், உணவுப் பொருட்களா இருக்கட்டும் எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாக்கம் ஸ்ரீலங்கால 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் சொன்னோம்ல. தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா ஒரு 3 பேர் பலியாகி இருக்காங்க இது வரைக்கும் இந்த டிட்வா புயலுக்காக. 20 வயது இளைஞர் ஒருத்தர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்காரு. அது போக இந்த செவ்வறு இடிஞ்சு விழுந்து மின்னல் தாக்கி அப்படின்ற மாதிரி 3 பேர் இது வரைக்குமே இந்த புயலுக்காக உயிரிழந்திருக்காங்க. ஸோ இனிமேல் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படக்கூடாது, அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே மக்கள் எல்லாம் முன் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பொதுவாகவே இவங்க வந்து இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்கோம், மழை நீர்லாம் தேங்காததுக்கு, எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கோடி செலவு பண்ணியிருப்போம்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தா சென்னை முழுக்க வெள்ளக்காடாக தான் இருக்கு, அங்கங்க மழை தண்ணி தேங்கி நிற்கிறது. சமீபத்தில் அந்த கண்ணகி நகர்ல கூட ஒரு துப்புரவு பணியாளர் இந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருப்பாங்க. அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கையுமே பொதுமக்கள் முன் வச்சிருக்காங்க. அரசாங்கம் தான் பார்க்கணும். அதை தொடர்ந்து இன்னொரு சோகமான செய்தி என்ன அப்படின்னா, சிவகங்கையிலேருந்து திருப்பத்தூர் போகக்கூடிய அந்த சாலையில 2 பேருந்துகள், அரசு பேருந்துகள் வந்து நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளாகிருக்கு. இதுல 11 பேருக்கு மேல உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. அதை பார்க்கும்போதே நமக்கு வந்து ஏன் கவனமா இதை வந்து செயல்படுத்திருக்கலாமே, மக்களோட உயிர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்துது. இருந்தாலும் இறந்தவர்களுக்காகவும் காயமடைந்தவர்களுக்காகவும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிவாரண நிதியை அறிவிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் நேற்றுக்கும் இன்னைக்கும் நடந்த சில விஷயங்கள். நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு தான் நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.